நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருக்கின்ற எம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையெல்லாம் நான் சகோதர சகோதரிகள் என்று சொல்ல வைத்தவர் நம் ஆண்டவர். யாரெல்லாம் இந்த நற்கருணை பிரசன்னத்தில் வீற்றிருந்து அவரை உணவாக உட்கொள்ளுவதற்கு முன் வருகிறார்களோ அவருடைய பார்வையெல்லாம் எல்லாம் வல்ல கடவுளின் பிரசன்னம் இந்த நற்கருணை வாயிலாக நான் பார்க்கக்கூடிய இந்த நபரிலே இருக்கின்றது. இவர் எனக்கு அந்நியர் அல்ல, இவர் எனக்கு வேண்டத்தகாதவர் அல்ல என்ற மாபெரும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை பிரசன்னம் தனது சுயநலத்தினாலும் தன்னையே சார்ந்து வாழ்வதாலும் தனது அதிகார திமிரினாலும் மக்களை பிரித்தாண்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே விவிலியத்திலிருந்து 2 இடங்கள் எவ்வாறு அந்நியராக இஸ்ராயேல் குலம் முழுவதும் இன்னொரு நாட்டிற்கு சென்றது. தொடக்க நூல் 46ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், யாக்கோபு தம் குடும்பத்துடன் எகிப்திற்கு செல்லுகின்றார். ஏனென்றால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கானா நாட்டிலே பஞ்சம், எகிப்தில்தான் உணவிருக்கின்றது என்பதை உணர்ந்தவராக, அதுவும் தம் மகன் ஒருவரை அவர் ஆளுநராக உயர்த்தியிருக்கின்றார் என்று அறிந்த பிறகு இஸ்ராயேல் துணிச்சலோடு தனது பிள்ளைகளுக்கு இந்த அறிவுரையை சொல்லுகின்றார். எவ்வாறு அவர் அங்கு செல்லுவதற்கு ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்து, உன் தந்தையின் கடவுள் நானே, எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம், அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன், நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் என்கின்ற ஆண்டவரது வாக்கிற்கு செவி மடுக்கின்றார். அந்நியராக எகிப்திய நாட்டிற்கு செல்லக்கூடிய இந்த இஸ்ராயேலர் மக்கள் ஒரு காலகட்டத்திலே திரும்பவும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு திரும்பி வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு திருக்குடும்பம் எகிப்திற்கு தப்பிச் செல்லுகின்றது. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்திருக்க, எங்களது அரசர் எங்கே என்று ஞானிகள் ஏரோதிடம் கேட்டுவிட்டு, அதன்பின் அவர் பிறந்திருக்கின்ற அந்த பெத்லெகேம் குகையிலே சந்தித்த பிறகு, ஞானிகள் திரும்பி சென்ற பிறகு, ஆண்டவருடைய தூதர் யோசேப்பிற்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிச்செல் என்று கட்டளையிடுகின்றார். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் என்று கட்டளையும் கொடுக்கின்றார். அருளுரையை கேட்டு சிந்தித்த நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம். வாருங்கள்.
புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, நாங்கள் உம்மை போலவும் உம் அன்பு திருமகன் இயேசுவை போலவும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழும் வரமருளும். ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.